வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்று ஒரு 3 முக்கியமான கோவில் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னவென்றால், திருச்செந்தூர் முருகரை சந்திக்க பார்க்க போகிற பக்தர்கள் அனைவரும் முதலில் இந்த சிவன் கோவில், அதாவது உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் திருச்செந்தூரிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முதலில் சிவனை பார்த்துவிட்டு வாங்க. சிவனை பார்த்துவிட்டு வரும்போது முத்தாரம்மன், அதாவது அம்மன், சிவன் அப்பா, முத்தாரம்மன் அம்மன். அதற்கு பிறகு முருகரை பார்க்க வருவது ரொம்ப சிறந்தது. இப்போது நான் இருப்பது உவரி சுயம்புலி சுவாமி கோவிலில். அதன் பிறகு இது பாருங்கள், இதுதான் குலசை முத்தாரம்மன் கோவில். தசரா திருவிழா வெகு விமர்சையாக நடக்கும் புரட்டாசி மாதத்தில். இங்கு அவரவர் நேர்த்தி கடன், அவர்கள் வேண்டிய வேஷங்கள் போட்டு அம்மனை வழிபடுவார்கள். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதன் பிறகு அப்பன் முருகன், திருச்செந்தூர் அப்பன் முருகனை சந்திக்க ரொம்ப நல்லது, சந்தித்தால் ரொம்ப நல்லது. இப்போது நான் இருப்பது திருச்செந்தூர் முருகன் கோவிலில். முதலில் உவரி, இரண்டாவது குலசை, மூன்றாவது திருச்செந்தூர். இப்படி தொடராக தெய்வங்களையும் வணங்கி வந்தால் நீங்கள் நினைத்தது ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வங்களும் மன நிம்மதியும் நினைத்ததும் எல்லாமே நடக்கும். குறிப்பாக 3 கோவிலும் கடற்கரை ஓரமாகவே அமைந்துள்ளது. முதலில் கடலில் காலை நனைத்துவிட்டு அதன் பிறகு தெய்வங்களை வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போது முதலில் நான் உவரி சென்று விட்டேன், இரண்டாவது குலசை வந்துவிட்டேன். இப்போது திருச்செந்தூரில் நிற்கிறேன். என் அன்பு உறவுகள், அன்பு சொந்தங்கள், அன்பு நண்பர்கள், என் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு போய் சேர வேண்டும். திருச்செந்தூர் முருகனை காண்பது இன்றும் இன்றும் மேலும் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும். குறிப்பாக அனைவரும் இந்த 3 கோயில் சென்று வாருங்கள். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். கருணை கடலை கந்தா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா.